அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா, ஜூன் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சாரம், கூட்டணி, பார்வை, பெயர்ச்சி இப்படி நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். கிரகங்களினுடைய நகர்வு அப்படிங்கிறதும் கிரகங்களினுடைய கூட்டணி, பார்வை, சேர்க்கை, சஞ்சாரம், பெயர்ச்சி இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில ராசிக்கு அது அதிர்ஷ்டமானதாக இருக்கும், சில ராசிக்கு அது துரதிர்ஷ்டமானதாகவும் இருக்கலாம், சில ராசிக்கு அது அதிகபட்சமான அதாவது ராஜயோகங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய மாற்றம், கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தீவிரமான விநாயக பெருமான் பக்தர் இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக விநாயக பெருமான் இருக்காரு அப்படின்னா ஓம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்றென்றும் விநாயக பெருமானினுடைய அருள் நிலைத்திருக்கும். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏறத்தாழ பார்த்தோம் அப்படின்னா சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தும். நடக்காது அப்படின்னு நினச்ச விஷயங்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்காமலும் போகலாம். இந்த மாதிரியான ஏருக்கு மாறான விஷயங்கள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாக இருக்கும். துணிச்சலோடு எல்லா விஷயத்துலையுமே ஈடுபடுவீங்க, அதில் வெற்றி வாகையும் சுடுவீங்க. எதிரிகளும் தங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதார வளமை ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் உங்களுக்கு இருக்கப்பெறும். இன்றைய காலகட்டம் சுமாரான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்றாலும் கூட பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது இந்த காலத்திற்குரிய ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய அளவில் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், குழந்தைகள், வயதானவர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. கொஞ்சம் அலைச்சல் பெண்களுக்கு இருக்க செய்யும். நீங்கள் அலுவலகம் பணிபுரிகிறீங்க அப்படின்னாலும் இல்லை வேறு எங்கேயாவது பணிபுரிகிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய பணியிடத்தையும் சமாளிக்கிறதுல சிறு சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒரு திட்டமிடல் பெண்களுக்கு இருந்தது அப்படின்னா வெற்றி வாகை சூட அதிகபட்சமான வாய்ப்புகள் இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை தங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமலோ உங்களால் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்டிப்போடு நடந்து கொள்ளுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியதும் அவர்களை கண்காணிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இருந்தாலும் ஓவரான ஒரு கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு சிறு பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் உத்தியோகம் சார்ந்த உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ, இல்லைன்னா விரும்பிய இடமாற்றமோ, சலுகைகளோ கிடைக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் அமைய பெறுகிறது. உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம்.
அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விரிசல் உண்டாகலாம். இந்த நேரத்தில் வந்து புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புரிஞ்சுக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வேறுபட்டு இருக்கலாம். புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையும் காலநிலையும் கொடுக்காம இருக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள அதாவது உங்களுடைய இரத்த பந்தத்துக்குள்ளே பார்த்தோன்னா சில பல விரிசல்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் எழும். அதனால் வந்து கொஞ்சம் கவனத்தோடும் நீங்கள் இருங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையில் தான் முடியும். அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம், பொய் பேசவும் வேண்டாம். கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க. ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்க கையாளுவீங்க. அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க. இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும். ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த 10 வேலை வரிசை கட்டி நிற்கும். கொஞ்சம் ப்ரெஷர், கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் வேலை பளு இப்படிலாம் இருக்கத்தான் செய்யும். அதனால் வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் வேலைகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான். அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க. சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் தற்போது வெற்றியை தரவும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. அதே சமயம் மற்றொரு புறம் திடீர் செலவுகளும் ஏற்படுங்க. சிலருக்கு மருத்துவ செலவும் ஏற்படலாம். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் பலருக்கும் நேரிடலாம். அதனால கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே திட்டமிடலோடு நடந்து கொள்வது அவசியம். தொழிலில் வியாபாரத்தில் நிதானமாக நடக்க பாருங்கள். கடன் விவகாரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள். தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாகத்தாங்க நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்குங்க. தங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இல்லாமலும் போகலாம். குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகத்தாங்க செய்யும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து விவகாரங்கள்லையும் சற்று கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனில் அக்கறையும் செலுத்துவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடுகள் நடைபெறுங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் வந்து திடீர் செலவுகள் ஏற்படலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை இந்த காலத்தில் குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆயுதம், நெருப்பு இவற்றை வந்து கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் எந்த காரியத்திலையும் சரிங்க அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கத்தாங்க செய்யும். அதே மாதிரி முக்கியமான பணிகள் தாமதமாகவே நடைபெறலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும். உழைப்பும் அதிகரிக்க செய்யலாம். அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகுங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்தடையலாம். பயணங்களால் பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. வங்கிகளில் சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்களை வாங்குவீங்க.
செய்வீங்க. தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்துவீங்க. பெற்றோரின் உடல்நிலை சீராக இருக்கும். உறவினர்களிடம் தங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். நிலம் வீடு சம்பந்தமாக உங்களுடைய முயற்சிகள் கைகூடலாம். பெண்களால் அனுகூலங்கள் ஏற்படுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேரும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைவாங்க. தடைபட்டு பாதியென நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடையும் ஆரம்பிக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை வசமாக்க நூதன கவர்ச்சியும் தெரிய ஆரம்பிக்கும். அனைவரும் தங்கள் வழிக்கு வருவாங்க. எதையுமே தைரியத்துடன் செயல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் உஷாராக நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்.